3 கட்டங்கள் ஆயிடுச்சு. முதல்ல அழைப்பு பணி, இது ஸ்டார்ட் ஃபர்ஸ்ட்ல தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுத்தோன்னே பண்ணாங்க. இது மாற்றி நம்ம பண்ண முடியாது. அதுக்கு அடுத்தது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சகோதரத்துவம் ஏற்படுத்தினாங்க. அப்புறம் 2 பேரும் என்ன பண்ணாங்க, தர்பியத் செஞ்சாங்க. இந்த ரெண்டும் ஒரே நேரத்தில் செய்கிறது, அதாவது சகோதரத்துவத்தை ஏற்படுத்தி தர்பியத்து அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கறது ரெண்டும் ஒரே நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சுருக்காங்க. அப்போ இது 3 விஷயங்கள் முடிஞ்சது. 4வது ஒரு விஷயம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவங்களுக்கு கற்றுக் கொடுத்ததுன்னா, இது கொஞ்சம் விரிவாக பார்க்கணும். இது சம்மந்தமாக நிறைய நம்ம ஸ்டடி பண்ணணும். இப்போ இங்கே 4வது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, சகிச்சு கொள்வது. இந்த சகிப்புத்தன்மையுடைய கெப்பாசிட்டி எவ்வளோ அப்படிங்கிறத நம்ம தெளிவாக இருக்கணும். இதில் தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னா, சகிக்க முடியாமல் வன்முறையை பிரயோகம் பண்ணிட்டோம் அப்படின்னா தாவாவே குலைஞ்சு போயிடும். நீங்கள் ஆரம்பித்த அந்த பணியை வீணாக போயிடும். புரியுதுங்களா? தாவா பண்ணுறதுக்கு உதாரணத்துக்கு தர்காவை பற்றி பேசுகிறதுக்கு போவோம்.